வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். அப்படி என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட் உலகமே பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டு வருது. இது சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அது கவனத்துக்கு ஈர்க்கக்கூடிய விஷயமா வந்திருக்கு. அப்படி என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NFT அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். NFTனா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ். ஓகே, நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாக் செயினோட ஒரு ரிலேட்டடான ஒரு டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளாக் செயின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பிளாக் செயின்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பண்ணிங்க, அந்த பேர் இருக்கிற மாதிரியே ஒரு நிறையா பாக்ஸ் க்யூபாக இருக்கும். அதை ஒரு செயின் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க. அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஒரு க்யூப் ஃபார்மேட்டில் போய் சேவ் ஆகும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் அந்த டேட்டா எதையாவது விற்கிறீங்க அப்படின்னா, அந்த க்யூபோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்யூப் ஃபார்ம் ஆகும். அதே போல் அவர் இன்னொரு தடவை போய் விற்கிறாரு அப்படின்னா இன்னொரு க்யூப் பக்கத்தில் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி க்யூப்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் யூசர் இருக்காங்க. இப்போ ஒரு 10 பேர் வாங்கிட்டாங்க, அதில் ஒரு 3வது யூசர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 3வது யூசரை நம்ம டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இது ஒரு ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டடான ஒரு பிளாக் செயினாக இருக்கும். இப்போ 3வது யூசர் நம்ம டெலீட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளாக், செகண்ட் பிளாக், அதுக்கடுத்து 4th பிளாக் தான் இருக்கும். நடுவில் ஒரு பிளாக் மிஸ் ஆகுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேட்டா எரேஸ் பண்ணுறதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் பிளாக் செயின். பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் பிளாக் செயின். ஓகே, இந்த பிளாக் செயினை பேஸ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா NFT. NFTன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறீங்க. டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது ஒரு இமேஜ் ரெடி பண்ணுறீங்க. அந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபைடு சர்டிஃபிகேட். அதாவது இப்போ நான் ஒரு டிஜிட்டல் இமேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு NFT வெரிஃபிகேஷன் வாங்கிக்கிறேன்னா, என் பேரில் இந்த இமேஜ் ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இமேஜுக்கு நான் தான் ஓனர். இப்போ இந்த இமேஜை சம்திங் ஏதாவது தேர்ட் பார்ட்டி யாராவது காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அதை காப்பி பண்ணி எடுத்துக்குவாங்க. பட் அவங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ என் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ப்ளஸ் அவங்க காப்பி பண்ணதையுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாதுன்றதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் அப்படின்ற ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் அப்படின்னும் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் உங்களுக்கு மாற்றம் பண்ண முடியாது. இதை பேஸ் பண்ணி என்னென்ன கிரிப்டோ காயின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தீரியம், சொலானா, இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது. இதே இது ஃபஞ்சபிள் டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா பிட்காயின். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிட்காயின் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பிட்காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருக்க பிட்காயினையும் உங்கள் பிட்காயினையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி சும்மா விளாண்டுக்கலாம். அதோட வேல்யூ மாற போகிறதில்ல. இதே இது ஒரு எத்தீரியம், சொலானா வச்சுருக்கீங்க அப்படின்னா, சும்மா எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுமே இல்லாமல் உங்களோட பிட்காயின்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிடும். அதாவது இப்போ நீங்கள் வாங்கியிருக்க ஏன்ற எத்தீரியம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். பீன்ற எத்தீரியம் அவர் பேரில் ரிஜிஸ்டர் ஆகும். இதை நீங்கள் மாற்றினாலும் அந்த காயின் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் நீங்கள் இப்போ வச்சுருக்கிறது இவரோட காயின், இவர் வச்சுருக்கிறது உங்களோட காயின். அதை மாற்ற முடியாது. ஏன்னா NFT பேஸில் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் NFT இயங்குது. ஓகே, இந்த NFTனால இப்போ ஓகே இது மாற்ற முடியாது எல்லாமே சொல்கிறேன். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. இதோட ஓனர்ஷிப் தான் இதோட முக்கியமான விஷயமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த மூவியை பல காப்பீஸ் எடுத்து வெளியில் விடுறாங்க. அந்த பல காப்பீஸை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ காப்பிரைட் பிரச்சனை வருது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. காப்பிரைட்டுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வாட்டர் மார்க் போடுவாங்க. அதே இது இந்த மாதிரி NFT பேஸில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் தேவையில்லை. அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு கூறியதாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, மோனோலிசாவோட பெயிண்டிங். இப்போ மோனோலிசாவோட பெயிண்டிங், ஒரிஜினல் பெயிண்டிங் ஒன்று தான். ஈவந்தோ நிறையா காப்பீஸ் வெளியில் இருக்குது, இருந்தாலுமே ஒரிஜினல் அப்படின்றது ஒன்று தான். அது மியூசியமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் NFTன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒரிஜினலை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ரெடி பண்ணுறவங்க, ஒரு வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேமில் அசட் ரெடி பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸாக இருக்கும். இது ஒரு கிரியேட்டர்ஸுக்கு ஒரு வரமான ஒரு டெக்னாலஜி NFTன்றது. அவங்க இப்போ ஒன்று ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதை யாருமே டூப்ளிகேட் எடுக்க முடியாது, யாரும் அதை தப்பாக யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எப்படி யூஸ் ஆகுது, இது எதிர்காலத்தில் எப்படி போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டெக்னாலஜியை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா Web 3.0, அதுக்கடுத்து மெட்டாவர்ஸ். இந்த 2 டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ Web 3.0ன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம Web 2.0 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ
இந்த வெப் 2.1ல யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் வரும். இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக ஒரு சர்வர் வச்சுருவாங்க. அந்த சர்வரில் இப்போ நீங்கள் யூடியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அது வந்து அவங்களோட சர்வருக்கு போகும். அந்த சர்வர்லேருந்து எல்லாமே கன்சியூம் பண்ணிக்குவாங்க, பார்த்துக்குவாங்க, என்ன பண்ணிக்குவாங்க. இதே இது 3.0 எப்படி இருக்கும்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வர்னு மட்டும் கிடையாது. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பல இடத்துல போய் சேவ் ஆகும். ஸோ இப்போ யாராவது வந்து உங்கள் வீடியோவை டெலீட் பண்ணணும், தேர்ட் பார்ட்டி வந்து டெலீட் பண்ணனாலும் முடியாது. ஏன்னா ஒரு சர்வரில் அவங்க டெலீட் பண்ணுவாங்க, இன்னொரு சர்வரில் டெலீட் பண்ணுவாங்க. பட் காப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பல சர்வர்ஸில் இருக்கும், எங்கெங்கே இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்டென்ட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி தருது. ப்ளஸ் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எப்போ ஹைப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2021 தான் இது ரொம்பவே ஹைப் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். இந்த மெட்டாவர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல இன்டர்நெட் பேஸ்டு இன்ட்ராக்ஷன்ஸை நம்மளுக்கு ஒரே இடத்துல கொண்டு வரும். இந்த கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்காக தான் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் அசட்டாவோ இல்லை ஒரு டிஜிட்டல் அசட்டாவோ ஆன்லைனில் இருக்கப்படும். அங்கே போய் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், வெளியில் போய் ஒரு டூர் மாதிரி அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் போய்க்கலாம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேவே ஒரு விர்ச்சுவலான ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்கும். அந்த மியூசிக் கான்சர்ட்லேயும் போய் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபன்னான திங்ஸ் நிறையா பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் உள்ளே ஏதாவது வாங்கணும்னாலும் ரியல் மணியை யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் ரியல் மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இதுதான் வெப் 3.0வும் மெட்டாவர்ஸும். இதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த NFT வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த வெப் 3.0 வந்து டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொன்னேன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டாவர்ஸை வந்து உருவாக்குறாங்க. இந்த மெட்டாவர்ஸில் இந்த NFTன்றது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு அந்த மெட்டாவர்ஸில் எல்லாமே வாங்கலாம்னு சொன்னேன்ல, அப்போ அந்த மெட்டாவர்ஸில் வாங்குகிற ஒவ்வொரு டிஜிட்டல் அசட்ஸுக்கும் NFT வந்து இருக்கும். அந்த NFTயை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சம் அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்களாக காப்பி பண்ணிக்கலாம்னு நினச்சா அது வாய்ப்பே கிடையாது, முடியாது. ஏன்னா அதோட ஓனர்ஷிப் வந்து ஆல்ரெடி வெரிஃபை ஆகிருக்கும். ஸோ ஓகே, இது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டென்ட்டை வந்து காப்பாற்றுது. இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுமே இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலுமே. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தெரிஞ்சால் தான் இதோட வேல்யூ, இதோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக வந்து கிரிப்டோ பங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. இது வந்து லார்வா லேப்ஸ் அப்படின்றவங்க க்ரியேட் பண்ணாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பிக்சல் ஆர்ட்டான கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேரக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன வயசில் கிண்டர் ஜாயில் இருக்க பொம்மையெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து கலெக்ட் பண்ணலாம். இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் அமௌண்ட்டு பே பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஈஸியாக காப்பி எடுக்க முடியாது, ஏன்னா இது NFT பேஸ்டு. ஸோ இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து போயிருக்கு. இதில் ஒரு பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா 60 மில்லியன்ஸ் கிட்ட சோல்ட் ஆயிருக்கு. இதில் இப்போ இதுக்கே சில பேர் வாயை பொழந்திருப்பீங்க. இதுக்கடுத்து இன்னொரு தரமான விஷயம் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக் அப்படின்ற ஒருத்தர் இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஐ எம் செட்டிங் மை ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டை NFTயாக போட்டிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டை வாங்குறதுக்கு 69 மில்லியன் வந்து செலவு பண்ணி அவரோட போஸ்ட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் இவ்வளோ வாங்குறாங்க, இது ஒரு டிஜிட்டல், இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாதுல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹைப் இருந்ததுனால் இதை வாங்கினாங்க. அதாவது இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹைப்பாக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷனில், அதனால் எல்லாருமே வாங்கினாங்க. ஒன்ஸ் அந்த ஹைப் வந்து எண்டானதுக்கப்புறம் அது எல்லாமே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அதாவது அப்போ NFTலாம் வேஸ்ட்டா அப்படின்னு நினச்சா NFT வந்து வேஸ்ட்டு கிடையாது. NFTயை தப்பாக வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. NFTயோட ரியலே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எடுக்க விடாமல் கண்டென்ட்டை செக்யூர் பண்ணுறது தான். இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூசிக், வீடியோஸ், கேம் அசெட்ஸ் இந்த மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் ஏதோ கேம் விளையாடுறீங்க, அந்த கேமில் ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை NFT பேஸ்டில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ வந்து அதை யாராலையும் வாங்க முடியாது. ஒரு வீடியோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, ஒரு மியூசிக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை NFT பேஸ்டாக வச்சுக்கலாம். அதை வந்து மற்றவங்க எடுத்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். அவ்வளோதான் மக்களை, இதுதான் NFT பேஸ்டான பேசிக்கான விஷயங்கள். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத ஓரளவுக்கு உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டேன். இருந்தாலும் இது முக்கியமாக யாருக்கு பெனிஃபிட் அடையும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸுக்கு தான். இது ஃபஸ்ட்டு எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஒரு சாங்கை வந்து அவங்க ஒன்ஸ் அவங்க NFT பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க அதை வாங்குறாங்க அப்படின்ற போது
நம்ம இதை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கான்ட்ராக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பிளாக் செயின் ஆல்ரெடி தெரிகிறவங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டுருவாங்க. அதை வந்து என்ன ஆகும்னா ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு மியூசிக் செய்கிறேன். அந்த மியூசிக் வந்து இப்போ ஒருத்தர் வாங்கிட்டா எனக்கு இவ்வளோ லாயலிட்டி வரணும் அப்படின்றத நீங்கள் ஆட்டோ கான்ட்ராக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து அதில் மேனுவலாக எதுவும் பண்ணணும்னு தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்க வாங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லாயலிட்டியில் ஒரு பிக் சேஞ்ச் வந்து ஏற்படுத்தும். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை என்எஃப்டியாக ரெஜிஸ்டர் பண்ண பட்சத்தில் அவங்களோட ராயல்ட்டி வந்து ஈஸியாக கிளைம் ஆயிரும். ஸோ ஓகே, இதுதான் மெயினான அட்வான்டேஜ். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த என்எஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோவில் வந்து புதுசாக கற்றுக்கிட்டோம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜேசிடிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இதில் ஏதாவது நான் விட்டுருந்தேன், இந்த என்எஃப்டியை பற்றி ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் நான் என்ன விட்டேன்றதை போடுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இதை பற்றின இன்னும் டவுட்ஸ் இருக்கவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னால் பண்ண முடியல அப்படின்னா என்எஃப்டியை பற்றி தெரிஞ்சவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் கமெண்ட் செக்ஷனாக நம்ம தான் மாற்றுங்க. இப்போ யூடியூப்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பிடிச்ச கண்டென்ட் எல்லாத்தையுமே ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை மேலே கொண்டு வரலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் நீங்கள் இதை ஹைப் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் அப்புறம் நம்ம போடுற கண்டென்ட்டை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.